கழுதையின் தலையீட்டை ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 13வது வசனம். கழுதையின் தலையீட்டெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. இந்த கழுதை குட்டி மீட்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தர் மோசேயை கொண்டு கொடுத்த கட்டளையில் ஒன்று என்னவென்றால், கழுதை குட்டியின் தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி மீட்டுக் கொள்ளாவிட்டால் அந்த கழுதையை கழுத்தை முறித்து கொல்ல வேண்டும் என்பது ஆகும். இப்படி மீட்டு எடுக்கப்பட்ட கழுதை குட்டி தான் இயேசு கிறிஸ்து ஏறி செல்ல தகுதியாக்கப்பட்டது. அதுபோல இந்த ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபை என்கிற கர்த்தருடைய சபையில் ஊழியம் செய்ய தகுதியானவர்கள் யார் என்றால், இந்த கர்த்தருடைய சபையில் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்று வரை என்னுடைய பேச்சில் கூட குற்றம் வந்தது இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மட்டுமே. அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகும் எனக்கு என்னென்ன அறிவுகள் இல்லாததால் என் ஜீவியத்தில் குற்றங்கள் உண்டானது, அந்த அறிவு வந்த பிறகு என் ஜீவியத்தில் ஒரு பேச்சில் கூட குற்றங்கள் வராதிருக்கும்படி தேவன் இரக்கம் செய்தார், இன்னும் அப்படி பேச்சில் கூட குற்றங்கள் வராதபடி என்னை பிழைக்க செய்வார் என்று தைரியமாக உறுதியாக சொல்லுவார்கள். இந்த இரண்டு காரியத்தையும் தாஸ் பாஸ்டர் இன்று வரை வாய் திறந்து சொன்னதில்லை. எனவே இவர் ஊழியம் செய்ய தகுதியானவர் அல்ல. நான் சொல்லுவது பொய்யானால் தன் நாவை கடிவாளமிட்டு அடக்கி கொள்ளாத குற்றவாளிகளா ஊழியம் செய்ய வேண்டும்? இப்படி எப்போது என்ன பேச வேண்டும் என தெரியாமல் பேசி கேடுகளை வருத்தி மீட்கப்படாத கழுதையாகி விட்டார். நீங்கள் கேட்கலாம், புதிதாக வந்தவர்கள் இப்படி சொல்லவில்லையே என்று. தாஸ் பாஸ்டரை போன்றவர்கள் சொல்லிக் கொடுத்ததை அல்லவா அவர்கள் சொல்லுவார்கள், செய்வார்கள். அதனால் அவருடைய போக்கின் முடிவுகளை கண்டுபிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக திருந்து விடுவார்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.